தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த சக்தி கேந்திரா மீட்டிங் முடிவுல என்ன விஷயம் சார் நடந்திருக்கு, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். 5 பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், அந்த 5 பூத்திலையும் அதிகமான அளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வாங்கி கொடுத்த சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு இப்போ கடந்த மாதமே அண்ணாமலை முடிவு பண்ணாரு. அமித்ஷா ஒரு வட இந்திய தொலைக்காட்சிக்கோ ஒரு பத்திரிகைக்கோ இந்தியில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பத்திரிகையாளர் கேட்டாரா, தென்னிந்தியால பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கா, காஷ்மீர்ல பாரதிய ஜனதா கட்சி வளரலையே அப்படின்னு கேட்டு சொன்னாரா. காஷ்மீர்ல வளர்ந்து கொஞ்ச நாள் ஆனா கூட தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும் சக்தியா வளர்ந்துட்டு வருது. அங்க இரும்பு கோட்டையான திராவிட கட்சிகளையே உடைத்தெறிந்து இப்ப நாங்க உள்ள புக ஆரம்பிச்சிட்டோம். மீண்டும் ஒரு யாத்திரையா சார்? மீண்டும் ஒரு யாத்திரை. இது கிராம பாத யாத்திரை. கிராமங்கள் லெவல்ல போய் மக்களை சந்திக்கிறதுக்கு பாத யாத்திரை. அப்ப சொன்னாரா, போன தடவை நான் போன பாத யாத்திரை முழுமை பெறல, ஓரளவுக்கு எனக்கு கை கொடுத்தது. இப்போ 1 வருட ஆண்டு காலங்கள் நான் தமிழ்நாடு முழுக்க போறேன். நீங்க என்ன தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துல வேணா வந்து பார்க்கலாம். அண்ணாமலையோட ஒவ்வொரு நகர்வையுமே டெல்லி பாஜக கூர்ந்து கவனிச்சு ரிப்போர்ட் போகுது. எல்லாரும் அண்ணாமலைக்கு வேணுங்கன்னு ரிப்போர்ட் அனுப்புறாங்க, வேண்டாதவங்க ரிப்போர்ட் அனுப்புறாங்க டெல்லிக்கு. இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா, அண்ணாமலை இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அண்ணாமலை கை பலப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு யார் சார் புதிய ஆளுநர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கா, அல்லது மீண்டும் ஆர்.என். ரவியே ரிட்டைன் ஆக வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக டெல்லி போன்ற பணிகளுக்கு அவர் மீண்டும் அழைக்கப்படுவாரான பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஆர்.என். ரவி என்ன சார் பண்ண போறாங்க? ஆர்.என். ரவி தொடர்வார் நான் எதிர்பார்க்கல. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இணைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். சமீபத்துல பாஜகவினுடைய இந்த சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மீட்டிங் சமீபத்துல நடந்திருக்கு. குறிப்பாக இந்த மீட்டிங்க்கு தமிழக பாஜக தலைவர் திருமிகு அண்ணாமலை அவர்களே போய் பேசியிருக்காரு. சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த சக்தி கேந்திரா மீட்டிங்ல என்ன விஷயம் சார், என்ன மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? குறிப்பாக பல இடங்கள்ல பூத் ஏஜென்ட் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் நீங்களே சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக அந்த விஷயங்களை எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த சக்தி கேந்திரா மீட்டிங் முடிவுல என்ன விஷயம் சார் நடந்திருக்கு, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். 5 பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், அந்த 5 பூத்திலையும் அதிகமான அளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வாங்கி கொடுத்த சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு இப்போ கடந்த மாதமே அண்ணாமலை முடிவு பண்ணாரு. அது பெரம்பலூர்ல நடத்தணும்னு அதுக்கு மத்திய அமைச்சர்கள்லாம் வரதா இருந்தது. கடைசி நேரத்துல ஏதோ சில காரணங்களால் மத்திய அமைச்சர்கள் வராதனால நீங்களே பண்ணுங்கன்னு அண்ணாமலையும் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இந்த பொறுப்போட படுத்தது. அதன் பேர்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா கட்சியோட முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழால சக்தி கேந்திர பொறுப்பாளர்களை கௌரவப்படுத்தி அவளுக்கு மரியாதை பண்ணி அவங்கள பாராட்டி பேசியிருக்காரு அண்ணாமலை. அப்போ இது பத்திரிகையாளர்களை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு சவுண்ட் பைட் எல்லாம் கொடுத்துட்டு மீடியாலாம் இது ஆஃப் மீடியா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு பத்திரிகையாளர் அனுப்பிச்சிட்டாங்க. முக்கியமான தலைவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப அண்ணாமலை மனதை விட்டு பேசினாராம். இந்த வெற்றி என்னோட வெற்றின்னு எல்லாரும் சொல்றாங்க, என்னால வளர்ச்சி அடைஞ்சேன்னு சொல்றாங்க. இல்ல, உங்களாலதான் கட்சி இருக்கிறதே நீங்க தான் காரணம். இது எப்படின்னா, எனக்கு நியூஸ் வந்ததுன்னா, அமித்ஷா ஒரு வட இந்திய தொலைக்காட்சிக்கோ ஒரு பத்திரிகைக்கோ இந்தியில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பத்திரிகையாளர் கேட்டாரா, தென்னிந்தியால பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கா, காஷ்மீர்ல பாரதிய ஜனதா கட்சி வளரலையே அப்படின்னு கேட்டு சொன்னாரா. காஷ்மீர்ல வளர்ந்து கொஞ்ச நாள் ஆனா கூட தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும் சக்தியா வளர்ந்துட்டு வருது. அங்க இரும்பு கோட்டையான திராவிட கட்சிகளையே உடைத்தெறிந்து இப்ப நாங்க உள்ள புக ஆரம்பிச்சிட்டோம். வெற்றி கணிய படிக்கும் நாட்கள் ரொம்ப நாட்கள் இல்லைன்னு ஒரு இந்தி தொலைக்காட்சிக்கோ பத்திரிகைக்கோ அமித்ஷா கொடுத்த ஒரு பேட்டிய மேற்கோள் காமிச்சு அண்ணாமலை சொல்லி
மத்திய பாரதிய ஜனதா கட்சியே பெருமைப்படுற அளவுக்கு நீங்க எல்லாம் உழைச்சிருக்கீங்க, அந்த உழைப்பு வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னாராம். திராவிட கோட்டை உடைஞ்சிருக்கா என்ன? திராவிட கோட்டை உடைஞ்ச மாதிரி தெரியவே இல்லையே. 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. உடைஞ்சான நான் சொல்றது சுக்குநூறா உடைஞ்சுன்னு சொல்ல, டென்ட் நம்ம சொல்லுவோம். டென்ட்னா ஒரு டென்ட் உள்ள பூந்து இப்ப தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்கானா வளர்ந்துருக்கு, சீட்டை பிடிக்கல, ஒரு எம்பி கூட வரல, ஆனா வளர்ந்துருக்குங்கிறத மத்திய பாஜக உணர்ந்திருக்குங்கிறத இந்த ஒரு கூற்று அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் அண்ணாமலை சொன்னாரா, உள்ளாட்சி தேர்தல்ல நம்மளோட உண்மையான பலத்தை காமிச்சாதான் மக்களுக்கு சேவை பண்ணணும்னா எம்பியோ எம்எல்ஏவோட உள்ளாட்சி மன்ற நகராட்சி மன்ற தேர்தல் தான் மக்களோட இணைஞ்சு நீங்க செயல்படணும்னா பிரதமரோட திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அது எம்பி தேர்தலில் உதவுறதோ எம்எல்ஏ தேர்தலில் உதவுறதோ எங்க உதவுறதோ தெரியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் நகராட்சி மன்ற தேர்தல்ல வீடு வீடா நீங்க கொண்டு போனீங்கன்னா, ஆல்ரெடி பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின வாக்குகள் அதிகரித்ததுக்கு முதல் காரணம் பிரதமரோட திட்டங்களை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்தார்கள். அது வெளியில கொண்டு போய் நம்ம சேர்த்தமா இல்லையா, மக்கள்கிட்ட பெரிய லெவல்ல கொண்டு போகாத ஒரு தவறு இருந்தா கூட பிரதமரோட திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு காரணமா கருதப்பட்டது. இப்ப நீங்க டபுள் அப் நல்ல ஸ்பீடப் பண்ணி அந்த திட்டங்களை கொண்டு போனீங்கன்னா உள்ளாட்சி நகராட்சி தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம்னா ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன். பாஜக மேல என்ன பெரிய குற்றச்சாட்டு, அதுக்கு பேஸ்மெண்ட் இல்ல, பேஸ்மெண்ட் வீக்கு, அது அதோட கட்டமைப்பு சரியில்லை இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம மேல குற்றச்சாட்டு வருது. இதை நீக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைகள் உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான அளவுக்கு கூட்டணி உண்டா இல்லையாங்கிறத பத்தி அப்புறம் முடிவு பண்ணுங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வேலையை ஆரம்பிச்சு பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு. குறிப்பாக இந்த லண்டன் பயணம் பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். போன மாதம் வரைக்கும் லண்டன் போறாருன்னு ஒரு தகவல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லண்டன் போக மாட்டார்னு ஒரு தகவல் இருந்துச்சு, குறிப்பாக டெல்லி ஹைகமாண்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு தகவலும் வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறாரா இல்லையா சார்? சூசகமா ஒரு மேட்டரை சொல்லியிருக்காரு. லண்டனுக்கு போறோம் போலேங்கிறத பத்தி பேசாம சூசகமா ஒன்று சொல்லியிருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஒரு ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல கிராமமா நான் பாத யாத்திரை போறேன். எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுவும் ஆந்திரால பாத யாத்திரை போய் கட்சியை வளர்த்தாங்களோ, இப்ப நான் போன யாத்திரை முக்கியமான நகரங்களுக்கு மட்டும் போனேன். எல்லா கிராமங்களும் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் போனேன். அதுவே வரவேற்பு அதிகமா இருக்கு. அதனோட பலன் நம்ம பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். இப்ப கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன வழின்னு என்கிட்ட டெல்லி கேட்டப்போ நான் சொன்னேன், ஒரே வழி கட்சியை வளர்க்கறதுக்கு கிராம லெவல்ல கொண்டு போனோம். இப்ப நகரங்கள் லெவல்ல கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை எல்லாம் ஓரளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு. கிராமங்கள் லெவல்ல கொண்டு போனோம்னா இதை கிராமமா கொண்டு போனாதான் முடியும்னு சொன்னேன். டெல்லி ஓகே, டபுள் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுது. 1ஆம் தேதி ஜனவரியில இருந்து ஒரு வருட ஆண்டு காலம் கிராமமா போறேன். அப்போ உங்க தெய்வம் எனக்கு தேவைப்படும். எந்த கிராமத்துல என்ன பிரச்சனை என்னங்கிறது இது எதை காட்டுறதுன்னா, அண்ணாமலை லண்டன் போறாரு, தற்காலிக தலைவர் பதவி போட போறாங்க, அண்ணாமலை பதவியே காலியா போறது, வீட்டுக்கு அனுப்ப போறாங்க, டெல்லி ராஜ்யசபா கொடுக்க போறாங்க, கவர்னரா போட போறாங்க, வீட்டுக்கு அனுப்ப போறாங்க, புதிய தலைவர் வந்துட்டார் அடுத்த வாரம் வராரு. இதெல்லாம் பொய்யின். ஏன்னா இதெல்லாம் கேட்டு கை தட்டினவர் கேசவ விநாயகம். இவர் அண்ணாமலை மட்டும் தனியா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அண்ணாமலை டுபாகூர் விடுறாருங்கன்னு. கேசவ விநாயகம் கை தட்டி இருக்காரு. அப்ப கேசவ விநாயகம் இதை அப்ரூவ் பண்ற மாதிரி தான் அர்த்தம். அங்க இருந்த பெரிய தலைவர்கள்லாம் கை தட்டி இருக்காங்க, நிறைய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. சோ இது டெல்லியோட அப்ரூவல் இல்லாம என்னைக்குமே அண்ணாமலை இந்த மாதிரிலாம் பேச மாட்டார், கமிட் பண்ண மாட்டார். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். மீண்டும் ஒரு யாத்திரையா சார்? மீண்டும் ஒரு யாத்திரை. இது கிராம பாத யாத்திரை. கிராமங்கள் லெவல்ல போய் மக்களை சந்திக்கிறதுக்கு பாத யாத்திரை. அப்ப சொன்னாரா, போன தடவை நான் போன பாத யாத்திரை முழுமை பெறல, ஓரளவுக்கு எனக்கு கை கொடுத்தது. இப்போ ஒரு வருட ஆண்டு காலங்கள் நான் தமிழ்நாடு முழுக்க போறேன், நீங்க என்ன தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துல வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட சொன்னதுல இருந்து தமிழ்நாடோட பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர போகிறார்
அதற்கு மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுத்ததுங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. தற்காலிக தலைவரோ நிரந்தர தலைவரோ இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுது. அண்ணாமலை அடுத்த 26 தேர்தல் அசம்பிளி தேர்தல் வரைக்கும் தலைவரா இருப்பாங்கிறது டெல்லி என்னைக்கோ முடிவு பண்ணிடுச்சு. யூகங்கள் அப்பப்ப வரும். அது அண்ணாமலை தலைவரா இருக்கிறது திமுக அதிமுக பிடிக்கிறதோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரம் கட்டி வச்சாச்சு. அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. இந்த நியூஸ் வெளியில கசிய வரல, இனிமேலும் கசிய ஆரம்பிக்கும் நான் நம்புறேன். ஓகே சார், டெல்லியினுடைய முழு சப்போர்ட்ல ஆசீர்வாதத்துல அண்ணாமலை ரீடைன் ஆகிட்டு இருக்காரு நாம எடுத்துக்கலாமா? டெல்லியோட பர்மிஷன் இல்லாம அண்ணாமலையோட ஒரு துரும்ப கூட தள்ளி போட முடியாது. இது திராவிட கட்சிகள் இல்ல, மாநில கட்சி இல்ல, தேசிய கட்சி. என்னவா இருந்தாலும் அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங் இவங்களோட அனுமதி இல்லாம, BL சந்தோஷ் இவங்க அனுமதி இல்லாம எந்த முடிவையும் அண்ணாமலையால் அண்ணாமலை இல்ல எந்த பாஜக தலைவரால் எடுக்க முடியாது. என்ன ஒரு மக்களை சந்திக்க பேசலாம் போலாம் தவிர கொள்கை முடிவெல்லாம் கூட்டணியோ தொடர்ந்தோ தொடராதோ தலைவராக இருக்கிறதோ இருக்காதோ எல்லாமே டெல்லி பாஜக முடிவு பண்ணும். அண்ணாமலையோட ஒவ்வொரு நகர்வையுமே டெல்லி பாஜக கூர்ந்து கவனிச்சு ரிப்போர்ட் போகுது. எல்லாரும் அண்ணாமலைக்கு வேணுங்கன்னு ரிப்போர்ட் அனுப்புறாங்க, வேண்டாதவங்களும் ரிப்போர்ட் அனுப்புறாங்க டெல்லிக்கு. இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா அண்ணாமலை இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அண்ணாமலை கை பலப்படுத்தப்படுகிறது. டெல்லி டெய்லி ஸ்டேட்மெண்ட் விடாது. இன்னைக்கு அண்ணாமலை தலைவர், நாளைக்கு அண்ணாமலை தலைவர், அடுத்த ஒரு அண்ணாமலை தலைவர் மாற்ற இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிஜேபி எதிர்பார்க்க முடியாது. காங்கிரஸ்லயே அது கிடையாது. 1-2 வருடங்களுக்கு அண்ணாமலை தலைவர் எங்க பிஜேபி சொல்லுமா? இது சொல்லாது. ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணிருக்கான். கேசவ விநாயகர் பதவி முடிய போது கேசவ விநாயகர் சொன்னா, ஐயா என் பதவி தூக்கிட்டீங்கன்னா என் மேல ஒரு கேஸ் ஒண்ணு இருக்குது, அந்த நயினா நாகேந்திர கேஸ் என்ன ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க, தயவு செய்து அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் தொடர்றேன்னு சொன்னதுக்கு டெல்லி சொல்லலாம் ஆல் ரைட் அந்த கேஸ் முடிவு. ஏன்னா டெல்லி எப்ப கொஞ்சம் பரந்த மனப்பான்மை. தமிழ்நாட்டுல என்னதான் நடந்தா கூட சரி கேசவ விநாயகர் will continue until the case is over. அவருக்கு அடுத்து ஜாக்பாட் இல்லன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இனிமே தமிழ்நாட்டுல அண்ணாமலையோ கேசவ விநாயகமோ மாற்றப்படுவார்ன்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கே இல்ல. அதனால இருக்கிறத வச்சுட்டு இவங்க வேலையை பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போக வேண்டியதான தவிர கேசவ விநாயகம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இருப்பாரு. அண்ணாமலை அசம்பிளி தேர்தல் முடிஞ்சு அசம்பிளி தேர்தல் எப்படி பொறுப்பு வருதோ அதுக்கு பிறகு மாற்றப்படலாம், சேஞ்ச் பண்ணப்படலாம். சார் இன்னொரு முக்கியமான தகவல், அந்த எல்லாருமே அந்த செய்தியை கடந்து போயிருப்பாங்க, அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த ஒருவரை கவர்னராக மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க, அதாவது ஜனாதிபதி நியமிச்சிருக்காங்க. சிபிஆர் அவர்கள் மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக தொடரப் போகிறார். என்ன சார் நடந்திருக்கு? குறிப்பாக சமீபத்தில் தமிழ்நாட்டில இருந்து கவர்னரா போனவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஸ்டேட் தான் கொடுத்தாங்க. தமிழிசைக்கு மட்டும் தான் ரொம்ப முக்கியமான இடம் கொடுத்தாங்க. ஒண்ணு தெலுங்கானா, அதே போல புதுச்சேரி துணைநிலை கவர்னரா கொடுத்திருந்தாங்க. சிபிஆருக்கு ஒரு ஜாக்பாட் நம்மளால சொல்ல முடியும், அவ்வளவு பெரிய ஸ்டேட். என்ன சார் நடந்திருக்கு? ஏன் சிபிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க? என்ன காரணம்? இப்ப கவர்னர் பதவிங்கிறது ஓய்வு பெற்றவர்கள் மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்கள்ல உள்ள தலைவர். காங்கிரஸ் ஆட்சி நடந்தா கூட IAS IPS அதிகாரிகள் CRL நரசிம்மன் ஆந்திரா கவர்னர் இருந்தார். கோபாலகிருஷ்ண காந்தியோட பேரன் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இருந்தார். அந்த மாதிரி கட்சி இல்லாதவர்கள் இருப்பாங்க, கட்சிக்காரனும் இருப்பான். அந்த மாதிரி 2014ல பாஜக வந்த போது RSS தலைவரா சண்முகநாதனை ஒரு கவர்னரா போட்டாங்க. மேகாலயாவுக்கு போட்டாங்க. ஒரு சில காரணங்களா அவரால் தொடர முடியல, அவர் ரிசைன்மெண்ட் வந்துட்டார். அதற்கு பிறகு யார போடலாம் கொஞ்ச நாளைக்கு கேப்பா இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியில 70-75 வயது ஆனவர்களுக்கு மேல் கவர்னர் பதவி கொடுப்பது ஒரு வழக்கம். அவங்க நாம் மாதிரி வச்சிருக்காங்க. 70 கல்ராஜ் மிஸ்ரா அந்த மாதிரிலாம். அவங்க அப்ப எல் கணேசன் கேட்டப்போ சொன்னாங்க, இல்லைங்க நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்க விரும்புறேன். மோடி சொன்னாராம், நீங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கணும்னா எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன்ல இருங்கன்னு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல் கணேசன் ராஜ்யசபா MP ஆக்கி ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா அந்த மோடிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை பண்ணணும்னு நினைப்பார். மூத்த தலைவர்களை மதிக்கணும்னு நினைப்பார். முதல்ல சண்முகநாதனுக்கு கவர்னர் கொடுத்தார்.
பல்வேறு காரணங்களால் எடுக்க போய் அவர் கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். எல் கணேசனுக்கு ராஜ்யசபா கொடுத்தார். அப்புறம் அவர் சொன்னாரா, இல்ல ஜி நான் கவர்னரா வரேன், ஓகே கவர்னரா போங்கன்னு கொடுத்துட்டார். அடுத்தது தமிழிசை, அவங்களும் கேட்டாங்களா. அவங்களோட அக்ரிமெண்ட் என்னன்னா, மாநில தலைவி பதவி தூக்கினாட்டு எனக்கு ஈக்குவலண்டான பதவி கொடுங்கன்னு கேட்ட போது ஈக்குவலண்டான பதவி கவர்னர் கொடுத்துட்டாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சிபிஆர், மோடிக்கு நெருக்கமான ஒரு தலைவர். மோடி வரும்போது சிபிஆர் அப்படின்னு கூப்பிட்டு தான் ஒரு நான் கோயம்புத்தூர்ல என் காதால கேட்டிருக்கேன். மோடியோட நெருக்கமான சர்க்கிள்ல அந்த சிபிஆர் 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைவரால் தோற்கடிக்கப்பட்டது. மோடியால் எடுத்துக்கொள்ளவே முடியல. ரொம்ப வருத்தப்பட்டார மோடி. ஏன்னா அந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தான்னா மத்திய அமைச்சரா வந்திருக்கக்கூடியவர் சிபி ராதாகிருஷ்ணன். கோவையில பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்ததுல பெரும்பங்கு ஆற்றியவர் சிபிஆர். மோடிக்கு இதயத்துல நெருக்கமானவர். 2014 இந்த மாதிரி ஆகி போயிடுது. சரி விட்டார். அப்புறம் சிபிஆர் என்ன கேட்டாருன்னா, ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருக்கேன்னாராம். அவர் முன்னாள் மாநில தலைவர்னால அதுக்கு மேல போஸ்ட் கொடுக்க முடியல. காயர் போர்டுல கொடுத்தாங்க, எல்லாத்துலயும் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அண்ணாமலை எல்லாம் உள்ள வந்த உடனே மோடி சொன்னா, மூத்த தலைவர் எல்லாம் கவர்னரா போனா பெட்டர், எல்ஜிஏ கவர்னர் ஆக்கிட்டேன், நீங்களும் கவர்னரா வந்துருங்க சிபிஆர் பாத்துக்கலாம் அப்படின்னாராம். ஏன்னா அவர் மோடிக்கு என்னன்னா, எந்த பதவியுமே இல்லாம தமிழ்நாட்டுல தலைவர் இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. சிபிஆர் கவர்னரா போட்டாங்க. போட்டுட்டு திருப்பி மோடியை போய் பார்த்தாராம். நீங்க ரிசைன் பண்ணலையான்னு கேட்டான். சிபிஆர் சொன்னா, நான் ரிசைன் எல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் ஏன் ரிசைன் பண்ணோம், நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட்ல நான் இருக்கேன், நான் கவர்னர் போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நான் போய் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இறங்க மாட்டேன். ஐ லைக் யூ சிபிஆர், ஐ லைக் யூ தட், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு இந்த ரீஷபிள்ல மகாராஷ்டிரான்ற இந்தியாவோட மிகப்பெரிய மாநிலத்தோட ஆளுநரா சிபிஆர் போட்டான்னா அதற்கு காரணம் சிபிஆர் மேல மோடி வைத்திருக்கிற நம்பிக்கை. இதுக்கு முன்பு மகாராஷ்டிராவோட ஆளுநர் இருந்தது யார் தெரியுமா? சி சுப்பிரமணியம். காமராஜர் அமைச்சரவையில் காமராஜருக்கு வலது இடமா இருந்த 2 அமைச்சர்கள் ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம். அந்த சி சுப்பிரமணியம் மகாராஷ்டிரா கவர்னரா இருந்தார். இன்சிடென்டலி அவரும் கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர். மோடி சொன்னாரா, ஐ வில் மேக் யூ அனதர் சி சுப்பிரமணியம். அது சிபிஆர் புரிஞ்சு போச்சு என்ன மோடி சொல்றாருன்னு. சி சுப்பிரமணியம் லெவல்ல உங்களை வைக்கிறேன்னு சொல்லி கவர்னரா போட்டது தமிழ்நாட்டுல பாதி பேர் மூஞ்சில ஆடல. ஏன்னா எவ்வளவு தலைவர்களை கேட்டாங்களா கவர்னரா போடியான்னு, பொன்னாரோட கேட்டிருக்காங்க, வேண்டான்ட்டாராம். ராஜா அவர் அந்த மாதிரி கேட்கல. ராஜாவுக்கு வேற ஐடியா வச்சிருக்காங்க. ராஜா எப்படியாவது ராஜ்யசபா சீட்ல ராஜா இது பிளான் பண்ணாங்க. இந்த மெஜாரிட்டி இல்லாதனால கொஞ்சம் தள்ளி போறது. ராஜா எம்பி ஆகி ராஜ்யசபா எம்பிக்கு அவர் நல்ல மரியாதை பண்ணுவாங்க. பொண்ணு ஆல்ரெடி மந்திரி ஆயிட்டாரு, அப்ப எக்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாரு, எம்பியாவே இருந்தாரு. சோ தமிழ்நாட்டுல மூத்த தலைவர் எல்லாரும் அகாமடேட் பண்ணியாச்சு. இதற்கு பிறகு வருதுல 2ஆம் கட்ட தலைவர் தான். சிபிஆருக்கு மோடி கொடுக்கும் மரியாதை மகாராஷ்டிரா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாநிலத்தின் ஆளுநராக நியமித்து மாநிலத்தின் ஆளுநராக நியமித்தது சிபிஆருக்கு மோடி செய்த கௌரவம். ஓகே சார், குறிப்பாக நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் மகாராஷ்டிரா அரசியல் சார்ந்துதான். அங்கேயும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. அங்க சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் ரொம்ப கை ஓங்கி இருக்கு, என்சிபி சரத்பவார் ஃபேக்ஷன் கை ஓங்கி இருக்கு. அங்கேயுமே பிளவுபட்ட அஜித் பவார், அதே போல ஏக்நாத் ஷிண்டே, இவங்க 2 பேர் மனநிலை, அங்க இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மனநிலையில நாம தாய் அமைப்புக்கே போயிடலாங்கிற ஒரு ஷிஃப்ட் ஆகலாங்கிற மனநிலை வந்திருக்கு. எலெக்ஷன் வேற வரப்போகுது. மகாராஷ்டிரா எப்படி சார் இருக்க போகுது? ஆளுநர் அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விதி. ஆனா ஆளுநர் அரசியல் ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், ஒரு அறிவுரை கூறலாம்ங்கிறது இருக்கு. இப்ப தமிழிசை பாண்டிச்சேரியில இருந்த பொழுது அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிகள்லாம் வாரம் மீட் பண்ணுவாங்க. ஏதாவது ராஜ்நிவாஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்ப டெல்லி சொல்லுமா, தமிழிசை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுங்க, இப்படி பண்ண சொல்லுங்க. ஏன்னா பாஜக தலைவர்கள் வழியா சொல்றதை விட ஒரு ஆளுநர் வழியா சொன்னா ஒரு வேல்யூ ஜாஸ்தி. தமிழிசை இருந்த வரைக்கும் புதுச்சேரியில பாஜக தலைவர்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. நேற்று பாத்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, மாத்துன்றாங்க. தமிழிசையோட கிரெடிட், அவங்க என்னதான் குறை சொன்னா கூட அங்க பாரதிய ஜனதா கட்சியை அப்படியே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பேசி
வேணா தம்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ தம்பி, 5 வருஷம் கவர்மெண்ட் நடந்து. அவங்க ரங்கசாமியோட இணக்கமா போனாங்க, கிரண்பேடி மாதிரி இல்ல, ரங்கசாமியோட இணக்கமா போனாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்லி டைப். தமிழிசை வந்து கொஞ்சம் பிஆர்ல பெரிய ஆள், எல்லாரும் நட்பா பழகுவாங்க, அன்பா பழகுவாங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப கைலாஷ்நாதன் வந்திருக்காரு, அவர் ஒரு அதிகாரி, அது வேற விஷயம். அதிகாரி கைலாஷ்நாதன் மோடியோட மனசாட்சி நம்பர் 2. ஆனா சிபிஆர் மகாராஷ்டிரா போறது வழியா சிபிஆர் வந்து 40 வருட ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கு. அவருக்கு தெரியாத இந்தியன் பாலிடிக்ஸே கிடையாது. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாயியோட, நானாஜி தேஷ்முக்கோட அரசியல் பண்ணவர் சிபிஆர். சிபிஆர் இங்க மகாராஷ்டிரால போட்டதுக்கு ஒரு காரணம் சிபிஆரோட அட்வைஸ், அவருடைய ஆலோசனை, அந்த எல்லாரையும் அந்த அரவணைச்சுன்னு போற பேக் ரூம். ஃப்ரண்ட்ல பண்ண முடியாது, பின்புறமாக தட்டி கொடுத்து வேலை வாங்கி பண்ணக்கூடிய ஒரு தகுதி சிபிஆர். ஒரு மேலிட பொறுப்பாளர் என்ன பண்ணுவாரோ அது ஆளுநர் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு அட்வைஸ் கொடுக்கிற அளவுக்கு தட்டி கொடுத்து கட்சியை காப்பாற்றும் பொறுப்பை இன்டைரக்டா சிபிஆர் கொடுத்திருக்கிறாரான்னு கேட்டா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RN ரவி அவர்கள் கவர்னராக இருக்காரு. அவருடைய டென்யூர் கூட முடிய போவதாக தகவல். தமிழ்நாட்டுக்கு யார் சார் புதிய ஆளுநர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கா, அல்லது மீண்டும் RN ரவியே ரீட்டைன் ஆக வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக டெல்லி போன்ற பணிகளுக்கு அவர் வந்து மீண்டும் அழைக்கப்படுவாரான பல்வேறு கேள்விகள் இருக்கு. RN ரவி என்ன சார் பண்ண போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்? RN ரவி தொடர்வார் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு ஆளுநர் பதவிங்கிறது அந்த பதவி காலம் முடிஞ்சவனு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதெல்லாம், இது வந்து அசம்பிளியோட செக்ரட்டரிக்கு தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். டிஜிபிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, ஆளுநருக்கு எக்ஸ்டென்ஷன். பன்வாரிலால் போயிட்டு முடிஞ்சு போயிட்டாரு, அங்கேயும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன், அஜித் தோவல் சொல்லிட்டாராம், எனக்கு போதுங்க, 10 வருஷம் ஆகி போச்சு, வயசாயிடுச்சு, எனக்கு முடியல. இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் NSA என்னை விட்டுருங்க, எனக்கு ஐயா எனக்கு ஓய்வு வேணும், 10 வருஷம் நான் இருக்கேன், முடிஞ்சிட்டேன்னு. RN ரவி NSAவா போறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா டெல்லி ஸ்டோர் சொல்றாங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா மோடியோட ரைட் ஹேண்ட் மேனா போறதுக்கு RN ரவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி வந்ததுன்னா ஒரு தமிழ்நாட்டோட ஆளுநர் அடுத்த பதவியா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா போனார்னா தமிழ்நாட்டுல கவர்னர் பதவி காலியாகும். ஆகவே RN ரவிக்கும் தமிழ்நாட்டை விட்டு தூக்கிட்டோன்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாம போலாம். தேசிய பாதுகாப்பு அமைச்சர் கேபினட் ரேங்க் அது, வித் NSC செக்யூரிட்டியோட Z+ செக்யூரிட்டி கேட்டகரி, அது மிகப்பெரிய பதவி. நம்ம பிரிஜேஷ் மிஸ்ராலாம் இருந்த பதவி அது. அது 10 வருஷத்துக்கு மேல ஒருத்தரால காலம் தடுறது ரொம்ப கஷ்டம். அது மோடி மாதிரி ஆட்களோட 10 வருஷம் ஓடுறதே பெரிய விஷயம். அஜித் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப நிர்பேந்திர மிஸ்ரான்னு ஒருத்தர் இருந்தார், மோடியோட மனசாட்சி நம்பர் 1. குஜராத்ல வந்து IAS அதிகாரியா இருந்தார், பிரின்சிபல் PK மிஸ்ரா பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தார். 10 வருஷம் முடிஞ்சவனே ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, நான் போறேன் ஐயா, போதும் எனக்கு. ஏன்னா மோடியில 4 மணிக்கு வேலைக்கு வர சொல்றாரு, வெடிகால 4 மணிக்கு வரணும், 10 மணிக்கு போனோம். மோடிக்கு உடம்புல தெம்பு இருக்கு, அதிகாரிகளுக்கு தெம்பு இருக்குமான்னு தெரியாது. மோடி 4 மணிக்கு டியூட்டிக்கு வந்துட்டாருன்னா நீங்க 8 மணிக்கு போக முடியாது, 4:45 போய் உட்காரணும். நிர்பேந்திர மிஸ்ரா எல்லாம் வந்துட்டாரு, PK மிஸ்ரா எல்லாம் வந்துட்டாங்க. அது தெரியும், மோடியே சொன்னாராம் நீங்க போய் ஓய்வு எடுத்துங்க போங்க. அந்த மாதிரி RN ரவி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக போனார்னா தமிழ்நாட்டில் வேற புதிய ஆளுநர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளே மீண்டும் ஒரு கழக குரல் EVK இளங்கோவன் vs கார்த்திக் சிதம்பரம் அப்படின்னு மாறி இருக்கு. என்ன சார் நடக்க போகுது? என்ன நடந்துக்கிட்டு திமுக இல்லன்னா கார்த்திக் சிதம்பரம் டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு EVK இளங்கோவன். அந்த அளவுக்கு திமுகவை கொஞ்சம் விமர்சன ரீதியாக தான் கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? EVK இளங்கோவன் காங்கிரஸ்ல இருக்கும் திமுக அனுதாபின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே காமராஜர் ஆட்சி அமைக்கும் ஸ்டாலினே வருக வருகன்னு தான் சொல்றாரு. அவரு இஸ் மோர் லாயல், அவரு பீட்டர் எல்லாம் மோர் லாயல் டு DMK than காங்கிரஸ். செல்வ பெருந்தகை இப்ப நியூட்ரல் லைன் எடுக்கணும்னு பாக்குறாரு, தப்பு இல்ல. அவர் எத்தனை நாளைங்க நம்ம வந்து திமுக பின்னாடி போறது, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு பாக்குறாரு. PH சிதம்பரம் என்னைக்குமே கரெக்டான ஸ்டாண்ட் எடுப்பார், திமுக ஜாதரா அடிக்க மாட்டார். அவர்லாம் மூத்த அரசியல்வாதி. அவர் மகன் என்ன பண்றாரு, திமுக சார்பில் ஜெயிச்சா கூட
சில கருத்துக்கள் எடுத்து சொல்றாரு. அது கார்த்தி சிதம்பரத்தையும் அந்த உரிமை இல்லைன்னா அப்புறம் என்னங்க கட்சி, அது அடிமை கட்சியா? அவரு அமெரிக்காவில் படிச்சவரு, அவருக்கு அரசியல் தெரியும், 10 வருஷம் எம்பியா இருக்காரு. பேசவே கூடாதுன்றீங்களா நீங்க? சொல்றாரு வாயே தரக்கூடாது, திமுக வைத்து பேசவே கூடாது, கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துறீங்க. ஐ சப்போர்ட் கார்த்தி சிதம்பரம். என்ன தப்பு பண்ணாரு அவரு? தனியா போட்டி போடுவேன். நீங்க திமுகவோட போட்டி போடணும் ஒரு குரூப் சொல்லும் போது தனியா போட்டி போடக்கூடாது ஒரு குரூப் சொன்ன என்ன தப்பு? நீங்க பேச்சு சுதந்திரம் இல்லாத ஒரு கட்சி சத்தியமூர்த்தி பவனா. ஈவிகே ரொம்ப ஓவரா போறார். எல்லாருக்கும் பல காங்கிரஸ்காரங்க என்கிட்ட சொன்னாங்க, ஐயா இவர் தாங்க முடியல, வயசாகி போச்சு, இவர் எம்எல்ஏ ஆக்கி விட்டோம், அப்பவும் கேட்க மாட்டேன்றாரு. கார்த்தி சிதம்பரம் என்ன தப்பு பண்ணாரு? நம்ம வருங்காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும், தப்பா? திமுக ரொம்ப சார்ந்து இருக்க கூடாது, நமக்குன்னு ஒரு தனித்தன்மை போச்சு. 67 எப்ப திமுக கிட்ட காங்கிரஸ் தோத்ததோ இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எழுந்திருக்க முடியல. இந்திரா காந்தி மூப்பனார முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே ஒரு ட்ரை பண்ணாங்க. ராஜீவ் காந்தி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா வாழப்பாடி ராமமூர்த்தியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி இருப்பார். அந்த 2 முயற்சிக்கு அப்புறம் எந்த காங்கிரஸ் தலைவர்களும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு விரும்பல. அப்படி ஒட்டுண்ணியா இருந்து ஒரு 4-5 சீட்டு வாங்கணும்னு பார்த்தாங்க. கார்த்தி சிதம்பரம் அது வேண்டாங்க, நம்ம தனியா நமக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு பேசினார். அது பேச உரிமை கூட இல்லைன்னா அப்புறம் என்ன காங்கிரஸ் கட்சி? கார்த்தி சொல்றதுல எந்த தப்புன்னு தெரியல. ஈவிகே இளங்கோவன் எல்லாம் காங்கிரஸுக்கும் திமுகவோட அனுதாபிகள் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர தேர் மோர் லாயல் டு டிஎம்கே. பேசாம கதர் வேஷ்டி கதர் ஷர்ட்டை கட்டிட்டு கரவேஷ்டி கதர் ஷர்ட்டை போட்டா நல்லா இருக்குன்னு ஒரு மூத்த தலைவர் நேற்று என்கிட்ட போன்ல சொன்னார். வருஷம் பத்தி பேசினாரு. காங்கிரஸ் தலைமை பாத்தீங்களா சார்? நான் என்ன சொல்றதுன்னு இந்த லெவலுக்கு ஆகி போச்சு சார். பேச்சு சுதந்திரம் கூட கிடையாது. சின்ன பையன் கார்த்தி சிதம்பரம் பேசினா துடிப்பான் இளைஞர் பேசிட்டு போட்டோமே, அது ஏன் தடுக்கிறீங்க? உங்க லாயல்ட்டியை கொண்டு போய் அறிவாலயத்துல காட்டுங்க, கட்சி உள்ளியா காட்டணும். நாளைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவை பண்ணணும்னு எடுத்து சொன்னவர் ஈவிகே இளங்கோவன். அது கட்சியில பெரிய எதிர்ப்பு வந்தது. ஏன்னா திமுகங்கிறது ஒரு தனி கட்சி, கலைஞர் நூற்றாண்டு எதுக்கு சத்தியமூர்த்தி பவன்ல பண்ணணும்னு பாதி தலைவர்கள் கேட்டிருக்காங்க. அந்த கடுப்புல தான் ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்டாராம், என்னங்க பண்ண மாட்டீங்களா கலைஞர் நூற்றாண்டு விழாவை சத்தியமூர்த்தி பவன்லன்னு. அது ஈவிகே இளங்கோவனுக்கு மனசு வருத்தப்பட்டு இந்த மாதிரி சைட் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் கேள்விப்பட்டேன். அதானியோடு திமுக முக்கிய புள்ளி சந்திப்புன்னு ஒரு ஸ்கூப் நியூஸ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. கிட்டத்தட்ட சந்திப்பு நடந்தது உறுதியான பல புலனாய்வு செய்தி இதழ்கள் செய்தியாகவுமே கொடுத்திருக்காங்க. என்ன சார், தொழில் ரீதியான சந்திப்பா இல்ல டெல்லியினுடைய ஒரு தூதுவராக அதானி பாத்துட்டு போயிருக்காரா? என்ன நடந்திருக்கு சார்? நீங்க அதானி ஒசாமா பின் லாடனா யாரு பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? அவர் ஒரு தொழிலதிபர். தொழிலதிபர்கள்லாம் அதானியை வளர்த்து விட்டதே. இன்ஃபேக்ட் நேற்று ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல A1A2 பேசியிருக்காரு. அதானியை வளர்த்து விட்டதே அவங்க பாட்டி அம்மாவும் தான். யாருக்கு தெரியும் சொல்ல போறது? மன்மோகன் சிங் வளர்த்து விட்டார், வளர்க்கலையா? மன்மோகன் சிங் 10 வருஷம் அதானியை தூக்கி ஜெயில போட்டாரா? கட்சியில லைசன்ஸ் எல்லாம் புடுங்கினாரா? எந்த பர்மிஷன் கொடுக்கலையா? இது ஜனங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு. தொழிலதிபர்களை ஒரு காலத்துல டாடா பிர்லாமாங்க, டிடி கிருஷ்ணமாச்சாரி ஜவஹர்லால் நேருக்கு வேணுங்கிறவாங்க, டிவிஎஸ் ஜவஹர்லால் நேருக்கு வேணுங்கிறவாங்க. அப்ப நேரு சொன்னாராம், தொழிலதிபர்கள் வளர்ந்தாதான் நாடு வளரும். இத்தனைக்கு நேரு யாரு? நேஷனலிஸ்ட். அவர் அரசாங்கம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவர், சோசியலிஸ்ட். அவரே சொன்னாராம், டிவிஎஸும் சிம்சனும் அப்புறம் டிடிக்கும் வளர்ந்தாதான் நாடு வளரும், போகலாம் அப்படின்னு விரட்டி விட்டாராம். ஏன் போய் சொன்ன போது அப்பதுக்கு அப்புறம் அதானி அம்பானி எல்லாம் வளர்ந்தது. நாடு இது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இல்ல, சைனா இல்ல, இது சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக்ல இப்போ கம்ப்ளீட் டெமோக்ரஸி ஆயிடுச்சு. அதானியோ அம்பானியோ பிஜேபி மட்டும் வளர்க்கல, பிஜேபியும் வளர்த்தது, காங்கிரஸையும் வளர்த்தது, யுனைடெட் அந்த என்டிஎஃப் வளர்த்தது, இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் வளர்த்தது, வளர்த்து விட்டாங்க. இது தப்பு. இது நான் என்ன சொல்றேன், அப்படி பாத்தீங்கன்னா யாரும் சொன்னாங்க, அமித்ஷாவோட பையனும் யாரோட மாப்பிளையும் வியாபாரம் பண்றாங்க, பண்டு போட்டுமே. ஏங்க ஒரு மனுஷனுக்கு வியாபாரம் பண்ண கூட இந்த நாட்டுல ஒரு பர்மிஷன் இல்ல, ஒரு உத்தரவு இல்லைன்னா அப்புறம் என்ன? அது கூட ஒரு சுதந்திரம் இல்லாம என்ன நாடு? எதிர்கட்சிக்கான வியாபாரம் பண்ணக்கூடாதா? 2 பேர் தான் தொழில் பண்ணக்கூடாதா? அதானி யாரோ மீட் பண்ணா அவங்க தமிழ்நாட்டை பத்தி பேசிருக்கலாம் இல்லையா? அதானி தமிழ்நாட்டுல இன்னும் அதிகமான முதலீடு பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கலாம். இது அரசியலாவும் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஏன் நம்ம நல்லதை நினைக்க கூடாது?
தமிழ்நாட்டுக்கு அதானியால் நிறைய காரியங்கள் நடக்கலாம், தொழில் தொடங்கலாம், தமிழ்நாட்டுல தொடங்கலாம். அப்ப சொல்லிருக்கலாம், நீங்க என்னை பத்தி ரொம்ப திட்டி பேசுறீங்க, அரசியல் வேண்டாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் முதலீடு பண்றேன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவோம். நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு காரண காரியமா உப்பு சப்பிலா எடுத்துட்டு ஐயோ நாளைக்கு அவன் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு பேச தப்பு. நல்லது நடக்குமா அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அதானியால் தமிழ்நாடு நல்லது நடந்தா அவர் யாரை பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. அரசியல் பிரமுகராகட்டும், அரசியல் பிரமுகர்களாகட்டும், மாப்பிள்ளையாகட்டும், மருமகனாகட்டும், மச்சினாகட்டும், யாரை பார்த்தாலும் அதானியால தமிழ்நாட்டுல ஒரு முதலீடு வந்தா அதை வரவேற்பு நான் தயாரா இருக்கேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி சுவாமி சார். நன்றி.